நம்ம ஏற்கனவே நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவில் நம்ம மகிழ் முற்றம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சிருக்கோம். 5 குழுக்களாக பிரிந்து நம்ம கொண்டாடணும். ஞாபகம் எல்லாருக்கும் ஒவ்வொரு குழுவும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், இது வந்து ஒவ்வொரு குழுவும் பிரிஞ்சு அப்போ வந்து நம்ம கொண்டாடணும். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா தமிழ்நாடு முழுசும் இன்னைக்கு எங்கே கொண்டாடுறாங்க, தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் அரசு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை 6 முதல் 9 வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மகிழ் முற்றத்தின் சார்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் வினாடி வினா போட்டி நடத்துறாங்க. சரியா? இப்போ ஹாஃப் டே காலையில் 10 மணிலிருந்து 1 மணிக்குள்ளார நடத்த சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு குழுவிலையும் பார்த்தீங்கன்னா 2 அணிகள் இருக்கும். இதில் பார்த்தா குடிஞ்சில் 2 பேர் இருக்காங்க, அப்போ 4 பேர் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5 குழுக்களையும் நமக்கு 10 டீம் இருக்கு. 10 டீம். ஒவ்வொரு டீம்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ முதல் கேள்வி கேட்பாங்க, அவங்க ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம், அல்லது யாருக்கு போகும், 2வது டீம் போகும், பாஸ் ஆகும். சரியா? சரி, 10 டீமுக்கு இந்த மாதிரி வந்து கேள்வியே தெரியல, அப்புறம் எங்க ஒரு கேள்வி, ஆடியன்ஸ் உங்களுக்கு வரும். யாருக்கு வரும்? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். சரியா? நீங்களும் கேள்வி கடைசியா உங்க 5 டீமுக்கு யாருக்கும் தெரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பதில் சொல்லலாம். இது முழுக்க இந்த போக்சோ சார் சொன்ன மாதிரி என்ன, உங்களுடைய பொது அறிவு எந்த அளவுக்கு இது டெஸ்ட் பண்ணுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கடைசியில் வின் பண்ற டீமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பாராட்டு நடக்கும். சரியா? இதை ஸ்கோர் பண்ணி நடத்துவாங்க. ஏற்கனவே நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ சார் வந்து என்ன பண்ணலாம், வந்து ஆரம்பிக்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ அனைவருக்கும் நன்றி. அப்புறம் ஆன்லைன் தான் வரும். சார் இப்போ எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ண முடியாதுனால அவர் கொஸ்டின் கேட்பாரு. ஒரு அணிக்கு வந்து 4 கேள்வி வரும், மொத்தம் 4 கேள்வி வரும். சரியான விடை அப்படின்னா 10 மார்க்கு, தவறான விடைக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த குயிஸில் முக்கியமான நோக்கம் அப்படின்னா மதிப்பெண் வச்சு போட்டி எடுக்க முடியாது. முக்கியமாக பசங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எதை பற்றினா போக்ஸை பற்றியும் பள்ளி நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு பற்றியும் பாலியல் தொழிலை பற்றியும் விழிப்புணர்வு தான் வைக்கிறாங்க. அதனால் தவறான விடை அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படிதான் போட்டுருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் சரியான விடைனா நோ ப்ராப்ளம், தவறான விடை அப்படின்னா ஏன் தவறான விடைன்னு சொல்லிட்டு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதே போல் இந்த போட்டியில் பங்கேற்றாவே ஒரு அணிக்கு வந்து 5 மதிப்பெண் கம்பல்சரியாக இருக்குது. 5 அணிகளுக்குமே 5 மதிப்பெண் இருக்கணும். அதோட நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா வின் பண்ணுற குரூப்புக்கு 20 மதிப்பெண், 2வது குரூப் வந்து 15, 3வது குரூப் வந்து 10 மதிப்பெண். இதெல்லாம் 3 சேர்த்து நோட்டீஸ் போல போட்டுருவாங்க, இந்த டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஒரு அணிக்கு வந்து எவ்வளோ மதிப்பெண் சொல்லிட்டு போட்டு கண்டிப்பாக இதுமாதிரி கல்வியாண்டு இறுதி வரைக்கும் ஒரு போட்டியில் என்னென்ன மதிப்பு வச்சு ஒரு குரூப்பும் போட்டுருவாங்க. சரியா? அதனால் குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க, தெரியலாம் பாஸ் பண்ணிடுங்க. சரியா?